அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஆரோக்கியம் தரக்கூடிய முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும், உடம்புல எந்த நோயும் வராது. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த முருங்கைக்கீரை சூப்பு. இந்த முருங்கைக்கீரையை நம்ம வதக்கி சாப்பிட்டோம்னா எனக்கு வயிறு ஒத்துக்கிடாதுன்னு நினைக்கிறவங்க சூப்பாக செஞ்சு குடிக்கலாம், ரொம்பவும் பயனாக இருக்கும். இப்போ கீரையை பெரிய பெரிய தண்டுல இருந்து உருவி எடுத்துக்கிறேன். உருவி எடுத்த கீரையை பாருங்க, சின்ன சின்ன காம்புகளோட நம்ம அந்த கீரையை எடுத்துக்கிடணும். அப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காம்புல தான் நம்ம உடம்புல உள்ள மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி, கழுத்து வலி, இந்த வலியெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இந்த காம்புல தான் இருக்கு. அதனால நம்ம கீரையை காம்போட சேர்த்துக்கிடும் போது இந்த சூப்பு ரொம்பவும் நல்லது. ஒரு கை அளவுக்கு தான் நான் கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள 4 பேருக்கு நம்ம சூப் ரெடி பண்ணலாம். இந்த கீரையை நல்லா 2 நேரம் வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி, அதாவது 600 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, அதாவது 10லேருந்து 12 மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு பல்லு. வெள்ளைப்பூடு பல்லு பெருசாக இருந்துச்சுன்னா 4 பூடு பல்லு போதுமானது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் சேர்த்து லேசாக அரைச்சிட்டு நம்ம கீரையோட சேர்க்குறோம். அரைச்சிட்டு சேர்க்கும்போது இந்த கீரை சூப்பு ரொம்பவும் மணமாக இருக்கும், சுவையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் இந்த கீரையோட சேர்த்து நல்லா கரண்டிட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வெயிட் போடுறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சூப்பை ரெடி பண்ணுறோம். 2 விசில் கொடுத்து இந்த சூப்பை நம்ம ரெடி பண்ணி இறக்கி வைக்கிறோம். இப்போ இந்த சூப்பை குக்கர்ல இருந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம். நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு இந்த சூப்பை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபில்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கீரையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த சூப்பை ரெடி பண்ணுறோம். ஒரு மிக்சி ஜாரில் கீரையை சேர்க்குறோம். நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்த பிறகு நம்ம ஃபில்டர் பண்ண சூப்பையே நம்ம இதில் சேர்த்து கரண்டிட்டு கலக்கி விடுறோம். வேற தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்தா சூப்பினுடைய டேஸ்ட் மாறிடும். கரண்டிட்டு கலக்கி விட்டுட்டு திருப்பியும் நம்ம வடிகட்டில் சேர்க்குறோம். வடிகட்டியில் சேர்த்த பிறகு நல்லா கரண்டிட்டு மசிச்சு விட்டுட்டு நல்லா அந்த கீரையை பிழிஞ்சு எடுக்கிறோம். இப்போ எல்லா சூப்பும் நம்ம வடிகட்டிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு சின்னதாக ஒரு மல்லித்தலையை சேர்த்து இந்த சூப்பை நம்ம குடிக்கலாம். இந்த கீரை கிடைக்கும் போது நீங்கள் காம்போட எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த கீரை 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சிருந்து டெய்லி சூப் செஞ்சு குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.